ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு அணைச்சோன்னா மக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அதே எப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எரியிற நெருப்பு அணைச்சோன்னா எப்படி மக்கள் அழிஞ்சு போவாங்க? இவ்வளோக்கும் அந்த நெருப்பு நேற்று இன்னைக்கு எரியிற நெருப்பு இல்லை, 50-60 வருஷமாக தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த 50-60 வருஷத்தில் அங்கே மழை பெஞ்சிருக்கு, குளிர் அடிச்சிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனால் அந்த நெருப்பு மட்டும் அணையவே இல்லை. இப்போ வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த தரைக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு வல்கன், அந்த எரிமலைகள் மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட்டும் சயின்டிஸ்ட்டுமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த தரைக்கடியில் ஏதோ மிகப்பெரிய பீஸ்ட் நகர்ற மாதிரியான ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பீஸ்ட் தான் இந்த நெருப்பை அணையாமல் பார்த்துட்டு. அப்படி என்ன பீஸ்ட் அது? ஒரு 4-5 ஃபயர் இன்ஜின் வச்சாலே அணைக்க முடியக்கூடிய இந்த நெருப்பை ஏன் அந்த நாட்டோட கவர்மெண்ட் அணைக்காமல் விட்டுருக்காங்க? இதை அணைச்சா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி அழிவாங்க? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 1971 தான் இந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சு இப்போ ஒரு 55 வருஷமாக தொடர்ந்து அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு குழி மாதிரியான ஒரு இடத்துல தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த குழியோட அளவு பார்த்தோன்னா 60-70 மீட்டர் விட்டமும் ஆழத்தில் வந்து ஒரு 20-30 மீட்டர் ஆழமாக வந்து அது இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் இருக்குல்ல, ஈரானுடைய வடக்கு பக்கத்தில் வந்து துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நெருப்பு எரிய ஆரம்பித்த காலத்தில் வந்து அந்த துர்க்மெனிஸ்தான் சோவியத் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சோவியத் ரஷ்யா பிரிஞ்ச கதெல்லாம் நமக்கு தெரியும். பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து தனி நாடாக வந்து மாறுது. இப்போ வரைக்குமே அந்த துர்க்மெனிஸ்தானில் தான் அந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு அந்த லோக்கல் மக்கள் வந்து தர்வாசா கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுருக்காங்க. எதனால் அந்த தர்வாசா கிரேட்டருங்கிற பேரை வச்சாங்க? எந்த ஒரு மித்தாலஜி எடுத்தாலும் நெருப்புங்கிறது ஒன்று கடவுளோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை அப்படியே நேர் எதிராக ஏதாவது ஒரு தீய சக்தியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்படி தான் பழங்காலத்துலேருந்து நம்ம பழகிட்டு வரோம். இங்கே இருக்கக்கூடிய நெருப்பை பார்த்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இது வந்து கடவுளோட சாபம் தான், மக்கள் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள்னால கடவுள் தான் கொந்தளித்து இப்படி ஒரு சாபத்தை விட்டார், அதனால தான் இந்த நெருப்பு இப்படி பற்றிக்கிட்டு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது நம்பிக்கைகளை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த நெருப்புக்கு பின்னாடி நரகத்துக்கான வாயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கதைகள் அங்கே இருக்கக்கூடிய மித்தாலஜியை பேஸ் பண்ணி நிறைய உருவாக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாயில் அப்படிங்கிற மாதிரி தான் டேம் பண்ணப்படுது. அதனால தான் இதுக்கு தர்வாசாங்கக்கூடிய ஒரு பேரும் வந்திருக்கு. தர்வாசாங்கிறது ஒரு பெர்ஷியன் மொழி. இதுக்கு அர்த்தம் என்ட்ரன்ஸ், இல்லை கேட்டு, இல்லை டோர்வே, இந்த மாதிரி வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இந்த கிரேட்டரை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான வழி, வேற ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கான வழின்னு நினச்சதுனால தான் இதுக்கு அந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கதை இருக்குது. இது போக தொடர்ந்து ரொம்ப வருஷமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வர்றது, அதை பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரபலமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் வந்து அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எதனால இத்தனை வருஷமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த தரைக்கு கீழே வந்து ரொம்ப அதிகமான சத்தம், ஏதோ கடமுடன் சவுண்டு கேட்குறது, யாரோ கீழே இருந்து கத்துறது, இந்த மாதிரியான ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ மக்கள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே லோக்கல் கதைகளில் வந்து இது வந்து கேட்வே ஆஃப் ஹெல், அதாவது நரகத்தோட பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய யாரோ தான் கத்துறாங்க, இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ மிருகம் தான் கத்துது அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் விஞ்ஞானிகள் அதை பற்றி ஆய்வு பண்ணி எதனால் இங்கே இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அதில்? கண்டுபிடிச்சதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க சொல்கிற மாதிரி அந்த தரைக்கடியில் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிறது வந்து உண்மைதான். அந்த கனெக்ஷன்லேருந்து வெளிவரக்கூடிய ஒன்று தான் இந்த நெருப்பை அணையாமல் இத்தனை வருஷமாக எரிய வச்சுட்டுருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜியாலஜியும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனால் அங்கே நடந்ததை விட கொஞ்சம் மாறி நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. சவுதி அரேபியாவில் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சவுதி அரேபியாவில் வந்து க்ரூட் ஆயில் அதிகமாக கிடைக்கும். இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் எல்லாமே கடல் கடியில் தான் இருந்துச்சு. அப்படி கடல் கடியில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், ஆல்கே எல்லாமே செத்து மடிஞ்சு அப்படியே கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மணல் மூடும். இப்படியே மூடி 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 அங்கே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் போகும். அதுக்கப்புறமா அது மக்கி க்ரூட் ஆயிலாக மாறும். இதே விஷயந்தான் தர்க்மெனிஸ்தானையும் நடந்துச்சு. ஆனால் தர்க்மெனிஸ்தான் கடலாக இருந்தப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கடற்கரையோடு இது வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அப்படி ஆழமாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இன்னும் ஆழத்தில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சு. சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே, 4 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் செட்டில் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியில் 4 கிலோமீட்டரோட ஆழமான பகுதிகளில் வந்து அந்த க்ரூட் ஆயிலெலாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி செட்டில் ஆகினதுனால இந்த இடத்துல அதிகமான அழுத்தமும் அதிகமான டெம்பரேச்சர் இருந்துச்சு. இந்த டெம்பரேச்சரில் அந்த க்ரூட் ஆயில் இன்னும் உடஞ்சி நிறைய கேஸஸாக மாறுது. அந்த கேஸஸில் அங்கங்கே ட்ராப் ஆகி நிற்கும். இதுவும் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்.
ஆனால் தர்க்மெனிஸ்தானில் அதிகமான போரஸ் ராக் இருந்ததுனால அந்த கேஸ் எல்லாம் அந்த ராக் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கிது. இப்படி இந்த கேஸ் வந்து மேலே தரைப்பகுதியை தாண்டி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன லேயர் மாதிரி உருவாகும். இதை தான் கேஸ் கேப்னு சொல்லுவோம். இந்த கேஸ் கேப்பை தாண்டி அந்த கேஸால் வெளியே வர முடியாது. இதே மாதிரி தான் எல்லா இடங்களையும் நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஒரு கேஸ் கேப் கீழே லாக் ஆகி நிற்கும். ஆனால் தர்க்மெனிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நிறைய போரஸான ராக் இருக்குது. அதாவது நிறைய துளைகள் இருக்கக்கூடிய ராக் இருந்ததுனால அந்த துளைகள் வழியாக சைடில் தள்ளி இருந்தக்கூடிய கேஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கேஸ் தான் பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே கீழே தானே இருக்கும், அது எப்படி மேலே வந்துச்சு? இதுக்கு வந்து 2 விதமான கதைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா 1970களில் வந்து இது வந்து USSR கண்ட்ரோலில் இருக்குது, அதாவது சோவியட் ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த சமயத்தில் ரஷ்யா வந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கேஸ் ரிசர்வ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நேஷனலோட செக்யூரிட்டி கவுன்சில் கீழே தான் இருக்குது. அப்போ கேஸ் எல்லாமே செக்யூரிட்டி கவுன்சில் கீழே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் மிஷனாக அங்கங்கே தேடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஆக்சிடென்டெல்லாம் ஒரு இடத்துல ட்ரில் போட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக ட்ரில் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது இங்கே ட்ராப் ஆயிருந்த கேஸை வந்து எதர்ச்சியாக வந்து ஸ்பீடாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எதிர்பாராத விதமாக ரொம்ப ஸ்பீடாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்சனஸான கேஸ் இருக்கும், சல்ஃபேட் மாதிரியான கேஸ் இருக்கும், மீத்தேன் மாதிரியான கேஸுமே இருக்கும். இதெல்லாம் பரவிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களில் வந்து மூச்சு திணறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. இதில் மீத்தேன் வந்து ஈஸியாக பற்றக்கூடியதுங்கிறதுனால அது பற்றி எரிய ஆரம்பிக்கும். அப்படி பற்றி எரிஞ்சிச்சுன்னா அது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. ஒரு 2 வாரத்துலையோ இல்லை 3 வாரத்துலையோ மீத்தேன் காலியானதும் அணைஞ்சிடும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு அணையாமல் இத்தனை வருஷமாக தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிறது. அவ்வளோ மீத்தேன் ட்ராப்பாக இருக்குது, அவ்வளோ மீத்தேன் ட்ராப்பாக இருக்குங்கிறனால இவ்வளோ வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு கதை இருக்குது. இன்னொரு பக்கம் இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த கேஸ் கேப்னு சொன்னோம்ல, அந்த கேஸ்லாம் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேப் அது நேச்சுரலாகவே உடஞ்சி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுனால அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாகி ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு முட்டையாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த சல்ஃபேட் கேஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பரவி அங்கே ஒரு ஸ்மெல்லை வந்து ஒரு சகிக்க முடியாத ஒரு ஸ்மெல்லை வந்து உருவாக்கி இருக்கு. இந்த உடஞ்சி போன கெட்டு போன முட்டைலாம் உடஞ்சினா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த அளவுக்கான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை உருவாக்கியிருக்கு. அந்த மக்கள்லாம் இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் இந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு பற்ற வச்சதா ஒரு கதை இருக்குது. ஸோ இது 2ல் எந்த கதை உண்மைங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதுனால இதை வந்து அஃபிஷியலாக எந்த இடத்துலையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கப்படல. ஆனால் இந்த 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த 2த்துலேயும் காமனான விஷயம் ஒன்று தான். கீழே வந்து அளவுக்கு அதிகமான கேஸ் ட்ராப் ஆகிருக்கு. அது எதர்ச்சியாவோ இல்லை தற்செயலாவோ மேலே வந்து அந்த இடத்துல ஒரு நெருப்பு ட்ரிகர் ஆகி இப்படி பற்றி இது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் இப்போ வரைக்குமே அந்த மீத்தேன் வந்து தொடர்ந்து கீழே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால 55 வருஷம் தாண்டியும் அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஓகே, இப்போ அது எரியிறது ஓகே தான். ஆனால் கீழே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது என்ன கதை? இந்த சவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கீழே வந்து நிறைய போரஸான மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தோம். அந்த துளைகள் வழியாக கீழே இருக்கக்கூடிய தள்ளி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பூந்து மேலே வர ஆரம்பிக்குது. அப்படி பூந்து மேலே வரும்போது அந்த போரஸ் ராக்கில் முட்டி சதறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தரைக்கடியில் ஒரு மிகப்பெரிய சவுண்டு உருவாக்குது. அந்த சவுண்டு தான் மேலேருந்து கேட்கும் போது கீழே ஏதோ நகல்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளெல்லாம் வந்து பசியாக இருக்கும்போது குளக்குன்னு சவுண்டு கேட்கும்போது அந்த மாதிரியான ஒரு சத்தம் தான் இங்கே அதிகமாக கேட்குது. இப்போது இதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ மீத்தேன்கிறது நம்ம பயன்படுத்த முடிய ஒரு கேஸாக தான் இருக்குது. அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு ரெவன்யூ தான் ஜென்ரேட் பண்ணணும். எதுக்காக தேவையில்லாமல் இப்படி எரிய விடணும்? இப்படி எரிய விடுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இருக்குது. பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீத்தேன் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸு. இது வந்து அதிகமான ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணி வைக்கும். அதனால் பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். 2வது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதுவே இந்த மீத்தேனை எரிச்சிட்டோன்னா மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனை கம்பேர் பண்ணும்போது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் வெளிப்படுத்தும். மீத்தேனோட பல மடங்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ மீத்தேனை வந்து அப்படியே விடுறதுக்கு பதிலாக அதை அப்படி எரிக்கிறது மூலமாக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை அப்படியே எரிய விட்டுருக்காங்க. சரி, இதை அணைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அணைக்கணும். அணைச்சா பரவிடும். சரி, இதுக்கு மேலே சிமெண்ட் மாதிரியான ஏதாவது ஒரு கலவைகளை போட்டு அணைச்சோன்னா போட்டு மூடணுன்னா இந்த கேஸ் எல்லாம் ட்ராப் ஆகி கீழே நிற்கும். அப்படி கீழே நிற்கும் போது கீழே வந்து அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் உருவாகும். இந்த ப்ரெஷர்னால எக்ஸிஸ்டிங்காக இங்கே இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகமான கேஸ் வந்துச்சுன்னா அது திரும்ப இன்னொரு பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். அப்படி உருவாக்குறதுக்கு பதிலாக சரி இதை அப்படியே எரிஞ்சிட்டு போகட்டும் அப்படிங்கிறத மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் விட்டுட்டாங்க. கவர்மெண்ட்டும் சில இடங்களில் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் அப்படியே அந்த இடம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எரியிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் ஏதாவது கை வச்சு அது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு தான் கெட்ட பேர் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க.
இதில் ஒரு 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒன்று என்னென்னா டூரிஸ்ட் ஸ்பாட். இது பார்க்குறக்கு அழகாக இருக்குது, இது பார்க்குறக்கு ஏதோ ஒரு பயங்கரமாக அப்படியே ஒரு விஷயம் இருக்குங்கிறனால நிறைய டூரிஸ்ட் வந்து இதை பார்க்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் டூரிஸ்ட் சார்ந்த எக்கனாமி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 2வது, இந்த இடத்துல நிறைய மீத்தேன் இருக்குங்கிறத வந்து தர்க்மெனிஸ்தானுங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு எக்கனாமி பூஸ்ட்டாக வந்து அது மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இதை சுற்றி நிறைய இடங்களில் ட்ரில் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மீத்தேன்லாம் எடுத்து நிறைய இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மூலமாக அங்கே நிறைய ரெவன்யூ வர ஆரம்பிக்குது. இப்படிலாம் பண்ணுறது மூலமாக அந்த கிரேட்டருக்கு போகக்கூடிய கேஸ் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதனால் ஆரம்பத்தில் அது நல்ல ஃபியர்ஸாக எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்துக்கிட்டே வருது. இது பிற்காலத்தில் மொத்தமாக அணைஞ்சு கூட போகலாம், இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி லைட் ஆகிட்டே இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது நமக்கு போக போக தான் தெரியும். நம்ம சேனலில் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தான் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த ஆலங்கட்டி மலையை பற்றி பேசியிருக்கோம். அதில் இந்த ஆலங்கட்டி எல்லாமே மழை பெஞ்சு 24 மணி நேரம் கழிச்சும் கரையாமல் அப்படி இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செயற்கையாக பில்கேட்ஸால் உருவாக்கப்பட்ட ஆலங்கட்டி மலை தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையில் பில்கேட்ஸ் தமிழ்நாட்டு மேலே இப்படி ஒரு ஆலங்கட்டி மலையை உருவாக்குனாரா? இதுக்கான பதிலை தேடி போனால் ஆதி காலத்துலேருந்தே மனுஷங்க டெக்னாலஜியை வச்சு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் அமெரிக்கா மிகப்பெரிய சூறாவளிக்கு நடுவில் ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காங்க. அதில் ஒருபடி மேலே போய் ரஷ்யா ஸ்பேஸில் மிகப்பெரிய கண்ணாடி உருவாச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி மூலமாக கிளைமேட் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த ஆலங்கட்டியை பில்கேட்ஸ் தான் உருவாக்குனாரா? இப்படி ஒரு ஆலங்கட்டி மலையை மனுஷங்களால் உண்மையில் உருவாக்க முடியுமா? இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சைடில் தர எண்ட் கார்டை கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள்.